கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய இருதயத்தில் நம்ம எப்படியாப்பட்ட சிந்தையோடையவர்களாக இருக்கிறோன்றதை குறித்து இன்னைக்கு சிந்திப்போம். எப்பயுமே அடுத்தவங்களுடைய செயலை குறித்து மேலோட்டமான நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்ற பார்வை தான் நமக்கு உண்டு. நம்மளுடைய அறிவு, அனுபவம் இதை வச்சு கணிச்சு அடுத்தவங்கள குற்றம் காண்றதே நம்மளுடைய வழக்கமாக இருக்குது. பரிசேயர்கள் எப்பயுமே இந்த குணத்தோட இருந்தாங்க. அவங்களுடைய குறுகிய பார்வையை இயேசு பார்த்து அவங்கள குருடர்னு தான் அழைச்சாரு. தங்களுக்கு தெரியாதவைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள அளவீடு செய்கிறது மோசமான குணம். எந்த செயலையும் முழுமையாக அறியாமல் மற்றவங்க மேலே பழி போடுறதும், அதை பகிரங்கமாக மற்றவங்க கிட்ட புறங்கூடுறதும் பாவம். நாம் கூட மேலோட்டமான செயல்களை வச்சுக்கிட்டு மற்றவங்கள குற்றவாளிகளாக தீர்த்துடுறோம். இதை இன்னைக்கு நேரம் எடுத்து ஆழமாக சிந்திப்போம். ஒரு காட்டு வழியாக 2 துறவிகள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியில் ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஆற்றை கடந்து கரைக்கு போக நீரில் இறங்கினாங்க. அந்த நேரம் ஒரு இளம் பெண் ஆற்றை கடக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் துறவிக்கிட்ட என்னை மறுகரைக்கு கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனால் அவங்களில் ஒரு துறவி ரொம்ப தயங்கினார். இன்னொருத்தவர் தயங்காமல் அந்த பெண்ணை தன்னுடைய தோள் மேலே தூக்கிக்கிட்டு மறுக்கரையில் இறக்குனார். மறுக்கரை சேர்ந்ததும் அந்த பொண்ணு துறவிக்கு நன்றி சொல்லிட்டு போனா. அவங்களும் தங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உதவி செய்ய தயங்கிய துறவி இன்னொருத்தர்கிட்ட, நம்மளுடைய துறவர கொள்கையின்படி துறவியானதுக்கு அப்புறம் எந்த பெண்ணையும் தொடக்கூடாது தானே, ஆனால் நீங்கள் ஏன் அந்த பொண்ணை தொட்டு தூக்கி மறுக்கரையில் இறக்குனீங்க, அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு உதவி செஞ்ச துறவி, நான் அந்த பெண்ணை தூக்கி கரையிலேயே இறக்கிட்டேன், நீங்கள் தான் இன்னும் அதை சுமக்கிறீங்கன்னு புன்னகையோட சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கையில் குறுகிய மனம் படைச்சவங்க இப்படி தான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாவிகள் கிட்ட அவர் காட்டிய பரிவை பார்த்து தவறாக சிந்திச்சவங்கள அவர் கண்டிச்சாரு. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்னன்னு கேட்டதை மார்க் 2:8 நாம் வாசிக்கிறோம். எதையும் குற்றப்படுத்தி பார்க்கக்கூடிய மனப்பான்மை ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர் தன்னை நிதானிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். புனிதமானவனுக்கு புனிதமாகவும் மாறுகின்றவனுக்கு மாறுகிறவராகவும் தேவன் தோன்றுறாருன்னு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோமே. இப்படி இருக்கிறப்போ நம்ம யாராக இருக்கிறோமோ அப்படி தான் எல்லா காரியத்தையும் பார்ப்போன்றது உண்மை. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்னு மத்தேயு 12:34-35 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினச்சி பார்ப்போம். அதனால் நாம் இன்னைக்கு எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறோன்றத நேரம் எடுத்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆய்வு செய்வோமா? நீங்கள் பரந்த மனம் கொண்டவங்களா இருக்கிறீங்களா, இல்லை குறுகிய மனம் கொண்டவங்களா இருக்கிறீங்களா? சின்ன சின்ன காரியங்களையும் ஊதி பெருசாக்குறவரா நீங்கள்? இந்த குணத்தால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு மாசு நிறைந்ததாக இருக்குதுன்றதை அறிவீங்களா? உங்கள் கேடான சிந்தையை சுத்தப்படுத்த இன்னைக்கே தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்க கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்து கொள்ளுங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.